வலிமாறுகள், சூஃபிகள், ஞானிகளின் அடையாளம் அவர்களின் உள்ளத்தில் பயம் இருக்காது. லா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்கள் பயப்பட மாட்டாங்கங்கிற அல்லாஹ். யார? அவன் நேசர்கள். அல்லாஹ் நமக்கு அந்த கூட்டத்தில் வாழச் செய்வானாக. நாளைய உள்ள நோயை பற்றி பயப்படக்கூடாது, என்ன ஆயிடுமோன்னு பயப்படக்கூடாது, திடீர் மௌத்து வந்துடுமோன்னு பயப்படக்கூடாது, ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுமோன்னு பயப்படக்கூடாது. சுகர் கூடிட்டே இருக்குது, அவருக்கு சுகர் கூடி கால் எடுத்துட்டாங்களே, நம்ம காலையும் புண்ணு வந்துச்சே, கால் எடுக்கிற நிலை வருமா, பயப்படலாம் கூடாது. அவருக்கு கால் எடுத்ததுனால எல்லாத்துக்கும் எடுக்கணும் தேவையில்லை, அவரை விட பெரிய புண்ணு இவருக்கு இருக்குது, ஆனால் அல்லாஹ் சுகமாக்கிடுவான். ஒருவரை வைத்து இன்னொருவர் அதே போல் அல்லாஹ் நடத்துறது அல்லாஹ்வுடைய சுன்னத்தே கிடையாது. வேண்டாம் பயம். நாளைய நோயை நினைத்து பயப்படாதீர்கள். முடங்கி விடுவோமா, பயப்படாதீர்கள். சுகருக்கும் பிரஷருக்கும் என்னை அழிக்கும் சக்தி இல்லை, மௌத்தாக்கிற சக்தி எதற்கும் இல்லை. அல்லாஹ் அதை கொடுக்கறான். எதுக்கு கொடுக்கறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உனக்கு அல்லாஹ் சுகரை கொடுக்கறான், பிரஷரை கொடுக்கறான், கொலஸ்ட்ராலை கொடுக்கறான், சின்ன சின்ன அங்கங்க அப்பப்போ வலி வருது, ஒரு பயத்தை கொடுப்பான். எதற்குன்னு கேட்டாங்க. எதற்கு? மா அஸாப முஸ்லிமன் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதா அத்தஷௌகத்தி யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா. உன் காலில் ஒரு முள் தைக்கும், வீட்டை விட்டு வெளியில் வரும்போது படி தள்ளிடும், கொஞ்சம் போன பாத்ரூமில் வலிக்கு விழுவாய். இதெல்லாம் நீ செய்த பாவத்திற்கு பரிகாரமாகவே அல்லாஹ் தருகிறான். உன்னை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று உன் ரப்பு நாடிய போது உனக்கு ராத்திரி பூரா பிரஷர், ஹை பிரஷர் ஆயிடும். நைட்டில் பூரா தூக்கம் வராது, தலைவலிக்கும், காலையில் எழுந்தா தலை தள்ளும், அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஏன் கொடுத்தான்? உன்னை மன்னித்து இனி ஃப்ரெஷ்ஷா உன்னை வாழ வைக்க. எனக்கு பிரஷரை கொடுக்கறது என் ரப்புக்கு நோக்கம் என்ன? என்ன அப்படியே ஆட வச்சு கஷ்டப்படுத்துறது அப்படிலாம் இல்லை. ஒரு ராத்திரி தூங்காம நான் உட்காந்து அல்லாஹ் என்ன நீ பாதுகாத்துருன்னு கேட்பேன். அல்லாஹ் சொல்ற, நீ என்கிட்ட கையேந்தினி இல்லை, அதுதான் எனக்கு சந்தோஷம், அதுக்குத்தான் அந்த பிரஷரை கொடுத்தேன். எனக்கு கொடுக்கிற வியாதிகளும் கஷ்டங்களும் என்னை உயர்வாக்குவதற்கு, பாவங்களை மன்னிப்பதற்கே தவிர அல்லாஹ் தண்டிக்கிறதுக்கு கொடுக்கல. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக.